மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய பேசும் பொன் சித்திரமே, அத்தியாயம் 23. கிருபாஷினி BMW காரில் ஏறி சென்றதைக் கண்டு சிலையாக உறைந்து நின்றாள் இசை. அடிப்பாவி, வாய் விட்டே புலம்பினாள். ரொம்ப பெரிய இடத்து பொண்ணு தான் போல. அப்புறம் எதுக்கு வந்து இங்கே வேலை பார்க்குறா, அதுவும் இந்த சின்ன ஆஃபீஸில்? ஒரு வேலை சாகிக்காகவா? ஆனால் அவன்கிட்ட எதுவுமே பேசுகிற மாதிரியே தெரியலையே. 2 பேரும் காட்டிக்க மாட்டேங்கிறாங்களோ? அப்படியும் இருக்குமோ? கண்டுபிடிக்கிறேன்டா சாகி, கண்டுபிடிக்கிறேன். உனக்குள்ளே இருக்கிற சீக்கிரட்டை கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் உன் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறேனா இல்லையான்னு பாரு. யாருக்கிட்ட? இந்த இசைக்கிட்டேயேவா? தனக்குள் சுளுரைத்து கொண்டாள். சர்வேஷ் தையல் பயிற்சி பள்ளி என்ற பெயர் பலகை தாங்கியிருந்த கடைக்குள் நுழைந்தான் கணேஷ். 8 தையல் இயந்திரங்கள் இரு பக்கமும் வரிசையாக போடப்பட்டு இருக்க, அனைத்திலும் வெவ்வேறு வயது பெண்கள் அமர்ந்து தைத்து கொண்டிருந்தார்கள். இன்னும் 2-3 பேர் ஓரமாக கீழே அமர்ந்து ஜாக்கெட்டிற்கு ஹூக், சட்டைக்கு பட்டன் என்று தைத்து கொண்டிருந்தார்கள். இவன் உள்ளே சென்றதும் நிமிர்ந்து பார்த்து சிலர் புன்னகைத்தார்கள். சிலர் ஹாய் அண்ணா என்றார்கள். அவர்களுக்கு புன்னகையை பதிலாக தந்துவிட்டு ஒரு மெஷினின் அருகே சென்று நின்று அந்த பெண்ணுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த சாவித்திரியிடம் சென்றான் கணேஷ். அவள் அருகில் சென்று நிற்க அவள் திரும்பி பார்த்து என்ன என்றாள். சிறு புன்னகையோடு தன் பாக்கெட்டிலிருந்து சாக்லேட் எடுத்து அவளிடம் நீட்டினான். அவள் முறைத்துவிட்டு திரும்பிக் கொண்டாள். சாவி, 5 minutes, வா, உன்கிட்ட பேசணும் என்றான். அவளோ கண்டுகொள்ளவே இல்லை. ப்ளீஸ், நான் பாவம் இல்லை? ஆமாங்கா, அண்ணா பாவம் என்றாள் அந்த பெண். அவள் தலையில் நங்கென்று குட்டினாள் சாவித்ரி. ஆத்தாடி, நாம தான் வாங்குறோம்னு பார்த்தா எல்லாருக்கும் அதே தானா? மனதிற்குள் பயத்தோடு சொல்லிக்கொண்டான் கணேஷ். அந்த பெண் தலையை தேய்த்து விட்டு கொண்டே பாவமாக சாவித்திரியை பார்த்தாள். 3 நாளை சொல்லி கொடுக்குறேன், அதை ஒழுங்காக கற்றுக்கிட்டு தைக்க தெரியல, இவர் பாவம்னு மட்டும் தெரியுதோ? அந்த பெண் அதற்கு பிறகு வாயை திறக்கவே இல்லை. அடுத்தடுத்த மெஷின் அருகில் சென்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லி, திருத்த வேண்டியதை திருத்தி என்று அவள் செய்து கொண்டிருக்க, அவள் பின்னாலேயே சென்று கொண்டிருந்தான் கணேஷ். இப்போ எதுக்கு வேலை இடத்துல வந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்க? அவனை முறைத்தபடி கேட்டாள். ப்ளீஸ், அட்லீஸ்ட் 2 minutes என்றான் கெஞ்சலாக. சரிவா என்று விட்டு அலுவலக அறைக்குள் சென்றாள். வாயெல்லாம் பல்லாக அவள் பின்னால் செல்ல, ஆல் தி பெஸ்ட் அண்ணா என்றாள் அருகில் இருந்த பெண் சத்தமில்லாமல். அவளுக்கு தலையசைத்து விட்டு அவசரமாக சாவித்திரியின் பின்னாலேயே சென்றான். கண்ணாடி தடுப்போடு ஒரு பக்கமாக அமைக்கப்பட்டிருந்த அலுவலக அறைக்குள் சென்றவள் கையை கட்டிக்கொண்டு அவனை முறைத்து பார்த்தபடி இருந்தாள். அவன் அவளிடம் மீண்டும் சாக்லேட்டை நீட்ட, இதை கொடுக்க தான் இவ்வளோ நேரம் என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தியா என்றாள். இல்லை, வேற ஏதாச்சும் கூட கொடுக்கலாம், ஆனால் கிளாஸ் பார்ட்டிஷன் வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அதான். உனக்கு ஓகேன்னா? அவள் முறைத்த முறைப்பில் அதற்கு மேல் பேசாமல் வாயை மூடிக்கொண்டான். சரி, இந்நேரத்துக்கு எதுக்கு இங்கே வந்த? சர்வேஷை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர டைம் ஆச்சு. அப்பாவை போய் கூட்டிகிட்டு வர சொல்லிட்டேன். லூசு, மாமாவுக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை, எதுக்கு அவரை அனுப்புன? நானா அவரை அனுப்பலை, அவர் தான் பொண்ணை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். சரி, அப்படியே சர்வேஷையும் கூட்டிகிட்டு வந்துடுங்கன்னு அனுப்பி வச்சேன். ஆமாம், அப்படியே உங்கள் அக்கா அவரை கொஞ்சி குழாவிட்டாலும் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டாள். வெளியில் தளிரை பற்றி பேசி அவனிடம் யார் வாங்கி கட்டி கொள்வது? சரி சரி, என்ன சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு, எனக்கு வேலை இருக்கு என்றாள். எதுக்கு இப்போ சிடுசிடுக்கிற? ஆசையாதானே உன்னை பார்க்க வந்தேன் என்றான் வருத்தமாக. ஓஹோ, ஆசையா பார்க்க வர்றப்போ சிடுசிடுத்தா கஷ்டமா இருக்குமோ என்றாள் கிண்டலாக. இப்போது அவள் முகத்தை பார்த்து புன்னகைத்தான். ரொம்ப என்று விட்டு அவள் கையை பிடித்து இழுத்து அதில் சாக்லேட்டை திணித்துவிட்டு அவள் எதிர்பார்க்காத நொடியில் அவள் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்துவிட்டு வேகமாக வெளியேறினான். அவன் செயலில் திகைத்து விழித்தாள். வெளியில் பார்க்க சில பெண்கள் வாய்ப்பொத்தி சிரித்து கொண்டிருந்தார்கள். அவளுக்கு வெட்கம் வந்து தொலைக்க அதனை சரி செய்ய கோபமாக முகத்தை வைத்து கொண்டு அவர்களை முறைத்தாள். அதை கண்டவர்கள் பயந்து அவசரமாக வேலையில் கவனத்தை மாற்றிக்கொண்டார்கள். அவர்களுக்கு முதுகை காட்டி திரும்பி நின்றவள் தன் கையை விரித்து அவன் வைத்த சாக்லேட்டை பார்த்து புன்னகைத்தாள். அதை பிரித்து வாயில் போட்டுக்கொண்டாள். கணினியில் மும்மரமாக வேலை பார்த்து கொண்டிருந்த சாகியையே பார்த்து கொண்டிருந்தான் ராகவன். இப்போ எதுக்கு இங்கே உட்காந்து என்னையே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க? டைம் ஆகலையா? வீட்டுக்கு கிளம்பு அவன் முகம் பார்க்காமல் கூறினான் சாகித்யன்.
நாளைக்கு உன்னை முழுசாக பார்ப்பேனோ இல்லையோ, அதான் இப்போவே பார்த்துக்கிறேன். அதை கேட்ட முறைத்தான் சாகி. எதுக்கு இந்த மறைப்பு? நேற்று அவள் பண்ணதுக்கு இன்னைக்கு நீ பண்ணிட்ட, நாளைக்கு அவள் பண்ணுவா, அதுக்கு மறுநாள் நீ பண்ணுவ. இந்த கதை மட்டும்தானே போய்கிட்டே இருக்க போகுது. அவன் பதில் சொல்லாமல் பார்வையை மாற்றிக்கொண்டான். ஏன் சைலண்ட் ஆகிட்ட? பதில் சொல்ல முடியலையா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. பரவாயில்லையே, அப்போவும் உன் மலர் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் மாறிடும் போல. அதெல்லாம் என்னைக்கும் மாறாது, கடுப்போடு கூறினான். அப்போ உனக்கு மலரை பிடிக்கும்னு வெளியில் சொல்லாத. அதை கேட்ட அடுத்த நொடி டேபிளின் மேல் இருந்த ஒரு ஃபைல் பறந்தது. ராகவன் பதட்டப்படாமல் பொறுமையாக எல்லா காகிதங்களையும் அடுக்கி அந்த கோப்பில் அடுக்கி மீண்டும் டேபிளின் மேல் வைத்தான். இதை தள்ளிவிட்டா எல்லாம் சரியா போகுமா? சொல்லுடா. சாகியின் முகம் இறுக்கமாக இருந்தது. இங்கே பாரு சாகி, இது உன் லைஃப்பில் கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸ். இதை அவசரப்பட்டு தொலைச்சிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். கண்கள் சுருக்கி புரியாமல் பார்த்தான் சாகி. அடுத்து ராகவன் கூறியதை கேட்டு அவன் முகம் பிரகாசமானது. ராகவன் கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.